கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி பிதாவாகிய தேவனால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த ஆவின் சிந்தை உடையவர்களாக இருந்து மாம்ச சிந்தை உடையவர்களாக இராமல், நான் கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனால் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் இந்த பூமியிலே கிறிஸ்துவை போலவே இருக்கிறேன், நான் தேவனுடைய நீதி உடையவனாய் இருக்கிறேன் என்கிற இந்த ஆவின் சிந்தையின்படி நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்ச சிந்தை நம்மை அநேக நேரத்திலே குற்ற மனசாட்சிக்குள்ளாக கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட குற்ற மனசாட்சியில் இருந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த வசனத்தின்படி நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:30 பிதாவாகி தேவன் இதை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். இந்த சிந்தை உள்ள நமக்கு ஆக்கினை இல்லை, இந்த சிந்தை உள்ள நமக்கு தண்டனை இல்லை, இந்த சிந்தனை உள்ள நமக்கு பிதாவாய் தேவனிடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் நாம் கேட்பது எல்லாவற்றையும் நம் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பிதாவாய் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.